ஹலோ அண்ட் வெல்கம் டு பிஎஸ்விஎம் அகாடமி. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம பீசஸோட நேம்ஸு அதோட வேல்யூஸ்லாம் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைல்ஸ் அண்ட் ரேங்க். ஸோ ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் ஹாய். ஸோ இன்றைக்கி கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம், அதாவது ஃபைல்ஸ், ரேங்க்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஃபைல்ஸ்னால் என்ன, ரேங்க்ஸ்னால் என்ன, இதை ஏன் நம்ம கற்றுக்கணும், இதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். இப்போது நம்மளுக்கெல்லாம் பேர் இருக்கிற மாதிரி நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொன்ன பிகினிங்கில் மொத்தம் இந்த இதில் வந்து 64 ஸ்கொயர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். மொத்தமாக செஸ் போர்டில் மொத்தமாக நீங்கள் எண்ணினீங்கன்னா 64 ஸ்கொயர்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட பேசிக்காக நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது. இதில் 32 லைட் ஸ்கொயர், 32 டார்க் ஸ்கொயர்னு சொல்லியிருந்தோம். லைட்னா ஒன்றும் இல்லை, வெள்ளையாக இருக்கிறது லைட் ஸ்கொயர்னும், டார்க்கு அதாவது ப்ரௌனாக இருக்கிறது இல்லை பிளாக் இதெல்லாம் வந்து டார்க் ஸ்கொயர்னும் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் ஒரு நேம் இருக்குது. அந்த நேம்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம எப்படி இந்த நேம்ஸை நம்ம வந்து வைப்போம்னா, ஃபைல்ஸ் அண்ட் ரேங்க் வச்சு தான் வைப்போம். முதல்ல ஃபைல்ஸ். என்னடா இது ஃபைல்ஸுன்றீங்களே, ஃபைல்ஸ்னால் என்ன அப்படின்னா, இங்கே கீழே உங்களுக்கு தெரியும் ஏபிசிடி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்ஃபாபெட்ஸ் ஏலேருந்து ஹெச் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க, ஏ டு ஹெச். ஸோ இங்கே ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி அண்ட் ஹெச். இதெல்லாம் என்னன்னு சொல்லணும்னா ஃபைல்ஸ்ன்னு சொல்லணும். நம்ம பார்த்துருப்போம், நம்ம இந்த அப்பா இல்லை வந்து இந்த ஸ்கூலில் படிக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபைல் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ ஏ கேட்டகிரியான ஏ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஏ ஃபைலில் வைப்பாங்க, பி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பி ஃபைலில் வைப்பாங்க. ஸோ ஃபைலுங்கிறது இதுதான். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அந்த ஃபைல்ஸை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த ஃபைல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா வெர்டிக்கல் லைன்ஸில் இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா ஸ்ட்ரைட் லைனுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே வெர்டிக்கல் லைன்ஸ், ஸ்ட்ரைட்டாக இருக்கும் லைன்ஸ். ஸோ இந்த டி, இங்கே இருக்கிற டிங்கிறது இந்த எண்டு வரைக்கும் போகும், ஸ்ட்ரைட்டாக தான் போகும். ஈங்கிறதும் ஸ்ட்ரைட்டாக தான் போகும். ஸோ இது எல்லாமே வெர்டிக்கல் லைன்ஸ். அப்போ ஃபைல்ஸ் எல்லாமே வெர்டிக்கல் லைன்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ரேங்க்ஸ். சரி, ஓகே. அப்போ ஃபைல்ஸ் எல்லாம் வெர்டிக்கல்னா ரேங்க்ஸ்லாம் என்னவா இருக்கும்? ரேங்க்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரேங்க்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு ரேங்க்கு, செகண்ட் ரேங்க்கு, தேர்ட் ரேங்க்கு நம்ம மார்க்குக்கு ஏற்ற மாதிரி வைப்பாங்கல்ல. ஸோ லைக் தட் இங்கேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ ரேங்க்னாலே நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ், ரைட்? அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா? எதுலேருந்து எது வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னா 1 to 8 கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கேயும் அதே மாதிரி தான். இது வந்து ஃபஸ்ட்டு ரேங்க், இது செகண்ட் ரேங்க், இது தேர்ட் ரேங்க், இது ஃபோர்த் ரேங்க், இது ஃபிஃப்த் ரேங்க், இது சிக்ஸ்த் ரேங்க், இது செவன்த் ரேங்க், இது எயித் ரேங்க். இந்த ரேங்க்ஸ் எல்லாம் எப்படி போகும்னா ஹரிசான்டலாக போகும், ஸ்லீப்பிங் லைன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹரிசான்டலாக ஸ்லீப்பிங் லைன்ஸில் போகும். ஃபைல்ஸ்னா வெர்டிக்கல் லைன்ஸு ஸ்ட்ரைட்டாக போகும், ரேங்க்ஸ்னா இந்த மாதிரி ஹரிசான்டலாக போகும். இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு டவுட் வருதோ, ஏங்கிறது ஸ்ட்ரைட்டாக போகும், பிங்கிறதுலாம் ஸ்ட்ரைட்டாக போகும், 1 2 3லாம் ஸ்லீப்பிங் லைனாக போகுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, சரி சார். இப்போ நான் வந்து ஃபைலை ஞாபகம் வச்சுக்கிட்டேன், இதெல்லாம் ஃபைல்ஸுன்னு சொல்லிட்டீங்க, இதெல்லாம் ரேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க. இப்போ இதை வச்சு நான் எப்படி வந்து இதோட பேரை கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயரோட பேரை இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே நெக்ஸ்ட்டு கற்றுக்க போகிறது ரொம்ப ஈஸி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பர்டிகுலர் ஸ்கொயரை எடுத்துக்கிறேன். இது முதல்ல எந்த ஃபைலில் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இது என்ன ஃபைலில் இருக்குன்னா சிங்கிற ஃபைலில் இருக்குது, கரெக்டாக? இது சிங்கிற ஃபைலில் இருக்குது. அப்போ சி. அதுக்கு அடுத்து இது எத்தனாவது ரேங்க்ல இருக்குன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா இது 1ல் இருக்கா இல்லை, 2ல் இருக்கா இல்லை, 3ல் இருக்கா இல்லை,
ஆனா 4ல இருக்கு. அப்ப 4. அப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்னா C4. இதுதான் இந்த ஸ்கொயரோட நேம் C4. ரொம்ப ஈஸி. இந்த ஃபைலும் இங்க இருக்கிற ரேங்க்கும் இன்டர்செக்ட் பண்ற இடம் தான் அதோட பேரா வரும். அந்த பேரை எழுதுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆல்பாபெட்டையும் நெக்ஸ்ட் நம்பர்ஸையும் எழுதுனீங்கன்னா, சாரி இது வந்து G3 இப்படி எழுதுனீங்கன்னா இது அந்த ஸ்கொயரோட நேமா மாறிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்னொன்னு எடுத்துக்கலாம். இந்த ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இது நீங்களே கண்டுபிடிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்க அப்படியே கூட சேர்ந்து. இது என்ன ஃபைல்ல இருக்கு? கீழே பாருங்க. இந்த இடத்துல தெரியுதா? என்ன ஃபைல் இது? இ ஃபைல். கரெக்ட். அப்ப அந்த இ ஃபைல்ல எத்தனாவது ரேங்க்ல இருக்கு? எஸ், 7th ரேங்க். கரெக்ட். 7th ரேங்க்ல இருக்கு. அப்ப இந்த ஈயும் 7ம் சேர்ற இடத்துல இது எப்படி எழுதணும்? முதல்ல ஃபைல் இ, அதுக்கப்புறம் 7. அப்ப இந்த ஸ்கொயர் பேர் என்ன? E7. இப்போ இதுக்கு நீங்களே கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை சொல்றேன். இதுக்கு என்னவா இருக்கும் சொல்லுங்க? முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைல். ஃபைல் எங்க பார்க்கணும்? கீழே பார்க்கணும். ஆல்பாபெட்ஸ். அப்போ இது ஏல இருக்கு. அப்ப ஏல இருக்கிற 6th ரேங்க்ல இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்லணும்? A6. இப்போ அதே மாதிரி இது என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். கரெக்ட். ஸோ H7. ஸோ H7. வெரி குட். இப்போ இது என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். கரெக்ட். ஸோ F5. F5 அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நம்ம ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் நேமை கண்டுபிடிக்கணும். இப்போ நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த ஸ்கொயரை நான் அப்படியே கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறேன்? ஃபைல்ஸ் பார்க்குறேன். ஃபைல்ஸ்னா என்னது? இதோ கீழே இருக்கிற ஏபிசிடி தான் ஃபைல்ஸ். அப்போ இந்த ஃபைலில் இது ஏல இருக்கு. அப்போ ஏ. அடுத்து ரேங்க். ரேங்க்னா என்ன? இங்க சைடில் இருக்கிற இந்த 1 2 3 நம்பர்ஸ் தான் ரேங்க். அப்போ இங்க இருக்கிற நம்பர் என்ன? 1 1. A1ன்னு போட்டோம்னா இந்த ஸ்கொயரோட பேர். அப்ப இது என்னவா இருக்கும்? கரெக்ட். A2. இது A3. இது A4. இது A5. இது A6. இது A7. இது A8. ஸோ இதே மாதிரி தான் இங்க இருக்கிற 64 ஸ்கொயர்ஸ்க்கும் 64 யூனிக் நேம்ஸ் இருக்கு. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 64 நேம்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கொயர் ஹேஸ் இட்ஸ் யூனிக் நேம். இதை நம்ம என்னைக்குமே மறக்கவே கூடாது. அப்படி மறந்தாலும் பிரச்சனை இல்லை. கீழே இருக்கிற ஃபைல்ஸையும் சைடில் இருக்கிற ரேங்க்கும் இன்டர்செக்ட் பண்ணுற இடத்த தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த ஃபைலையும் ரேங்கையும் சேர்த்து அந்த ஸ்கொயரோட நேமை சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜியும் இந்த 3யும் இன்டர்செக்ட் பண்ணுற இடத்த G3ன்னு சொல்ல போகிறோம். அவ்வளோதான். ஓகே. இப்போ எனக்கு ஃபைல்ஸ் அண்ட் ரேங்க் தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு நான் என்ன சார் பண்ண போகிறேன்? இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபைல்ஸ் அண்ட் ரேங்கை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு பீஸும் எங்கே இருக்குது எங்கே போகுதுங்கிறத எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் குயின்னு இந்த இடத்துல நான் வைக்கிறேன். முதல்ல இந்த குயின் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். அப்போ எப்படி சொல்லுவீங்க? என்ன ஃபைல் என்ன ரேங்க். அப்போ இந்த குயின் எங்க இருக்கு? கரெக்ட். D4ல இருக்கு. அப்போ குயின்னு இருக்கு. அப்போ குயினோட ஸ்பெல்லிங் என்ன? QUEEN. அப்போ இதோட ஸ்டார்டிங் லெட்டர் எழுதினாலே போதும். குயினுக்கு Qன்னு எழுதினா போதும். அப்போ QD4 தான் இது. அதாவது குயின் D4ல இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒவ்வொரு பீஸுக்கும் நம்ம பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிங்குக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியும். கிங்கோட இது நேமு எப்படி எழுதுவோம்? KING. கிங். அப்போ கிங்குக்கு ஸ்டார்டிங் லெட்டர் K. அப்போ கேன்னு போட்டாலே கிங்குன்னு அர்த்தம்.
அதே மாதிரி தான் குயினுக்கும். குயினுக்கு என்ன? QUEEN. அப்போ கியூன்னு போட்டாலே குயின்னு அர்த்தம். இது என்ன, நம்ம போன கிளாஸே நேம்ஸ் சொன்னதுனால நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். ஸோ இதுக்கு பேர் என்ன? ரூக்கு. ஸோ ரூக்குக்கு என்ன ஆரம்பிக்குது? ஆர். அப்போ ஆர்னு போட்டாலே ரூக். அப்புறம் பிஷப். பிஷப் என்ன? BISHOP. அப்போ இதோட ஸ்டார்டிங் லெட்டர் என்ன? பி. அப்போ பின்னு போட்டாலே பிஷப். இங்க நைட்டுக்கு தான் நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரும். நைட்டுக்கு KNIGHTன்னு எழுதுவோம் நைட்டுன்னு. ஆனா கிங்குக்கு இங்க கே கொடுத்ததுனால இங்க கே கொடுக்க கூடாது, இங்க என்னு தான் கொடுக்கணும், செகண்ட் லெட்டர். இன்னொன்னு இங்க கே சைலண்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட்டுன்னு சொல்லும் போது என் சவுண்ட் வர்றதுனால நம்ம என்னு கொடுப்போம். ஓகேவா? கே கொடுக்க வேணாம். என்ன கே வந்து சைலண்ட்னு நினைச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ ஈஸியா உங்களுக்கு என் வந்துடும். நைட் என்னு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அடுத்து பான். பானுக்கு எதுவுமே கொடுக்க கூடாது. ஓகே, பானுக்கு எதுவுமே கொடுக்க வேணாம். பானோட வேல்யூ 1ங்கிறதுனால இது வந்து என்னவா வேணா மாறும். இது குயினா மாறும், ரூக்கா மாறும், பிஷப்பா மாறும், நைட்டா மாறும். இதெல்லாம் எப்படின்னு நான் சொல்றேன். இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, பானுக்கு எதுவுமே கொடுக்க தேவையில்லை. வெறுமனே நீங்க அந்த ஃபைலையும் ரேங்கையும் சொன்னா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், பான் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்க வெறுமனே இந்த இடத்துல B4ன்னு சொன்னா போதும். அதாவது அந்த ஸ்கொயரோட நேமை சொன்னாலே போதும். அங்க பான் இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகேவா? இப்ப கிங் இங்க இருக்குன்னா என்ன சொல்லுவீங்க? எஸ், கரெக்ட். கே, கிங்குக்கு கே E5ல இருக்கு, 4th ரேங்க்ல பிளேஸ் ஆயிருக்கு. கிங் E4. ரூக்குக்கு ட்ரை பண்ணுங்க. ரூக்குக்கு ஸ்டார்டிங் லெட்டர் என்ன சொன்னேன்? கரெக்ட், ஆர். அப்போ ஆர் என்ன ஃபைல்ல இருக்கு? எஃப். வெரி குட். எஃப் எந்த ரேங்க்ல இருக்கு? 6. வெரி குட். அப்போ 6, ரூக் F6. சரி, இப்போ நைட்டுக்கு ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். நைட்டுக்கு தான் என்ன சொன்னேன்? கே சைலண்ட். அப்போ என்ன லெட்டர் வரணும்? எஸ், கேபிட்டல் என். எல்லாமே கேப்ஸ்ல வரணும். நம்ம பீசஸை டினோட் பண்ணும் போது எல்லாமே என்ன வரணும்? கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் வரணும். ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் எழுதணும். ஓகே, அப்ப என் எங்க இருக்கு? எஸ், F2. அவ்வளவுதான், F2. ஈஸியா இருக்கா? ஓகே, அடுத்து பிஷப்பும் பார்த்துடலாமா? அப்புறம் அதை மட்டும் விட்ட மாதிரி ஆயிடும். ஓகே, பிஷப் நான் இங்க வைக்கிறேன். ஸோ இது என்ன பிஷப்புங்கிறது நம்ம அந்த கலரை வச்சு சொல்லிடலாம். ஸோ இது வந்து டார்க்ல இருந்துச்சுன்னா டார்க் பிஷப்பு. ஸோ டார்க் பிஷப்பு. இதே பிஷப் வந்து லைட்ல இருந்துச்சுன்னா இது லைட் பிஷப். சும்மா எல்பி டிபின்னு எழுதுறேன். லைட் பிஷப், அது டார்க் பிஷப், அவ்வளோதான். ஸோ என்ன ஸ்கொயர்ல இருக்கோ அது அந்த பிஷப்பாக மாறிடும். எல்லா பிஷப்புக்கும் பி தான். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம டினோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ பி H8. கரெக்ட், சூப்பர். இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு நம்ம இது வரைக்கும் பார்க்கலாம். உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு வாட்டி கூட நீங்கள் ரிப்பீட் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் இதை வச்சு எப்படி நம்ம மூமெண்ட்ஸ் எழுதுறது, எப்படி இந்த ஸ்கோர் ஷீட் எழுதுறாங்களே, இப்போ செஸ்ல ஆடும்போது நிறைய பேர் சைடில் உட்காந்து இப்படி எழுதிட்டு இருப்பாங்க நிறையா. இதெல்லாம் எப்படி ஏன் எழுதுறாங்க, இதை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். அதுக்கப்புறமா மெயினான விஷயம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது தான் ரொம்ப முக்கியம். மூமெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். எல்லா பீசஸோட மூமெண்ட்ஸ் நம்ம இப்போ இங்க பார்த்தோம்ல, மூமெண்ட்ஸை பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.